இந்த டாடா ப்ளே பின்ச்சோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். பாக்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பாக்ஸை கனெக்ட் பண்ணோன்னே நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா டாடா ப்ளே பிட் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் க்ரீன் கலரில் எரியும். ஸோ இது ஆனதுக்கப்புறம் டாடா ப்ளே இந்த லோகோ லோட் ஆகிட்டு அதுக்கு அடுத்து வரும். அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்கிறதுனால ஆண்ட்ராய்டு லோகோவோடு நமக்கு லோட் ஆகிட்டு வரும். இது எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்து நம்ம மொபைல் ஃபோன் வாங்கினோன்னே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்குமோ அந்த மாதிரி இது ஆண்ட்ராய்ட் பாக்ஸுங்கிறதுனால அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணுறேன். உங்கள் மொபைலில் ஓகே கூகுள் மை கூகுள் இது இருந்துச்சுன்னா ஆப் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிங்கனாவே உங்களோட டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு ஆட் ஆகிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்ன வைஃபை இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி வைஃபை பாஸ்வேர்டு கேட்கும். வைஃபை பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்தோடனே நம்மளோட வைஃபை நெட்வொர்க் கனெக்ட் ஆகிட்டு புது வெர்ஷன் சாஃப்ட்வேர் லோட் ஆகும். இந்த பின்ச் ரிமோட் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது ஒவ்வொரு டைம் நீங்கள் பின்ச் பாக்ஸ் போடும்போதுமே அப்டேஷன்ஸ் கேட்கும். என்ன காரணம்னா இந்த பாக்ஸ் தயாரித்து ரொம்ப வருஷங்கள் ஆகிருக்கலாம். இப்போ கரண்ட்டில் என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கோ அதை நம்ம நெட்டில் கனெக்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு புது வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடும். அப்டேட் ஆனோடனே நீங்கள் ஓகே கொடுக்கணும். இப்போ கூகுள் அக்கௌண்ட்டு டிவியில் லாகின் பண்ணுறதுக்கு கேட்குது. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்கிப் பண்ணுறேன். கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அதை அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கூகுள் சர்வீஸ்க்கு உண்டான நாம்ஸ் அதை அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு மொபைல் வாங்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குமோ அந்த மாதிரி இதில் எல்லாமே கூகுளோட நாம்ஸ் எல்லாமே அக்செப்டன்ஸ் கேட்கும். அது கொடுத்துக்கோங்க. இது வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. இந்த ரிமோட்டில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. இதை அழுத்தி பிடிச்சி உங்களோட வாய்ஸை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிக்கும். நீங்கள் பேசும்போது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லும். அது நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் கொடுக்குறேன். இது அப்டேட் ஆகும்போதே சொல்கிறேன். இந்த ரிமோட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் அழுத்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த செட்டாப் பாக்ஸ்லேயும் நீங்கள் ஓகே கொடுக்க இங்கே இண்டிகேட்டர் லைட் ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ நமக்கு இப்போ பாக்ஸ் வந்துட்டு இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் ஓடிடுச்சு. இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா ப்ளேயோட ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். கூகுள் செட்டப் அசிஸ்டண்ட்டு இதை நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஆப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வேணும்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிடுங்க. டாடா ப்ளே பின்ச் பவர்டு பை ஆண்ட்ராய்ட் டிவி இந்த லோகோவோட வரும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே காமிக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு சிக்னல் ஸ்ட்ரென்த் குவாலிட்டி இப்போ தான் நம்ம டியூனிங்கே வரும். இது வந்து செட்டப் பாக்ஸ்க்கு உண்டான ஒரு செட்டப் தான். இது வந்தோன்னா ஓகே இந்த செலக்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்என்பி செட்டிங் கேட்கும். எதையுமே மாற்றாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இன்கேஸ் இந்த வேல்யூலாம் எதாவது மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ரீசெட் டு டிஃபால்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ மாறிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் குவாலிட்டி அங்கே காமிக்காது. இதில் வந்துட்டு ஜிசெட் 30 டிபி 30 ஹோம் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சிக்னலோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும். இந்த ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி வந்துட்டு கம்பெனி வந்து 12 டிபிக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரெஃபர் பண்ணுது. இதில் 12.6 டிபி இருக்குது. பிக்சர்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதுக்கடுத்து அதில் ஓகே கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் எடுத்துக்கும். எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுவே சேனலுக்கு போயிடும். வந்துருச்சு. இங்கே கீழே வந்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டாடா ப்ளேவோட ஹோம் பேஜ் உங்களுக்கு பின்ச் இது வந்துடும். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அதுக்கு உண்டான மாதிரியான ஒரு செட்டப்பில் ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவங்கள்ட்ட என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இதை பற்றியும் சின்னதாக ஒரு ஆட் மாதிரி வருது. இதை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஹோம் கொடுத்தீங்கன்னா ஹோம் சேனல்ஸ் வந்துடும். டிவி சேனல்ஸில் போய்ட்டு டிவி சேனல் லிஸ்ட்டு வந்துடும். உங்களுக்கு டிவி சேனல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்ச்சு.
இதில் ரெக்கார்டிங்ஸ்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் ஓடுற வீடியோஸை 24 ஹவர்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் இவங்க கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியும் பார்த்துக்க முடியும் ப்ரோக்ராமை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸு. இதுதான் நம்ம மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்குறதுக்குண்டான முக்கியமான காரணமே. உங்களுக்கு இதே இந்த ரிமோட்லேயே மேலே ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸு, பிஞ்சு, ப்ரைம் வீடியோ இதோட ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கூகுள் லாகின் பண்ணிங்கன்னா கூகுள் உண்டான சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். யூடியூப் இதிலேயே வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆப்ஸ் வேணாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணும், உதாரணத்துக்கு சன் நெக்ஸ்ட்டு, அமேசான் அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணணுன்னா இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வரும். அதுக்கு அடுத்த விஷயம் அப்கிரேடு, உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வரும். இந்த மெசேஜ் லோகோவில் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் கோடு, கம்பெனியோட ரீசார்ஜ் மெசேஜஸ் எல்லாமே இதில் லோட் ஆகிடும். இதில் சிஸ்டம் செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களோட வைஃபை ஒருவேளை கனெக்ட் பண்ணுறதுனா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை ரீசெட் பண்ணலாம், மொபைல் பேர் பண்ணலாம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இது ரிலேட்டடான எல்லாமே இந்த செட்டிங்ஸில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் மாதிரியான ஒரு லோகோ இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை ரீசெட் பண்ணிக்கலாம். நீங்களே ஓனாகவே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். படம் வரலைன்னா உங்கள் குழந்தைங்க ஒரு சில சேனல்ஸ் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேரண்டல் கண்ட்ரோலில் போய் நீங்கள் சேனல் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த யூசர் செட்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட சவுண்ட் சிஸ்டம், பேனர் ஏதாவது வச்சுக்கிறது, இந்த மாதிரியான பேசிக்கான செட்டிங்ஸ் மொபைலில் எப்படி பண்ணுவோம், நம்ம வால்பேப்பர்லாம் செட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதோட சவுண்ட் சிஸ்டம், பிக்சர் குவாலிட்டி இந்த விஷயத்தையும் மாற்றிக்க முடியும். அதுக்கடுத்து சிஸ்டம் செட்டிங்ஸ் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமோட டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்கள் ஆண்டனாவில் எவ்வளோ சிக்னல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த சிக்னல் டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்கேஸ் பாக்ஸ் ஏதாவது ஹேங் அவுட் ஆகுது, இல்லை எனக்கு புரியல அப்படிங்கும்போது இதுலேயே வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் ரீசெட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதுலேயே மாஸ்டர் ரீசெட் பண்ணி நம்ம வந்துட்டு பாக்ஸை வந்துட்டு மறுபடியும் புதுசாக ரீசெட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர முடியும். ஏதாவது அப்ளிகேஷன் அப்டேட் இருந்துச்சுன்னா இதில் கொடுத்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது புது வெர்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இது செக் பண்ணி அப்டேட்டும் பண்ணி கொடுத்துரும். இந்த டாடா ப்ளே பாக்ஸோட ஓவரால் இவ்வளோதான், ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு மாடல் தான். முன்னே இந்த பிஞ்சு பாக்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நார்மலாக ஹெச்டி பாக்ஸ் ரேட்டுக்கே இந்த பிஞ்சு பாக்ஸோட ரேட் மாற்றிட்டாங்க. இந்த பாக்ஸ் பற்றி டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மேற்கொண்டு வேறு என்ன டீட்டெயில்ஸ்னாலும் சொல்கிறோம். எங்களோட நம்பர் கீழே தெரியுது, ஃபோன் பண்ண வேணாம் எக்கான கொண்டும். ஏன்னா நிறைய கால்ஸ் வருது, எங்களால் அட்டன் பண்ண முடியல. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். உங்கள் ஏரியாவுக்கு இந்த பாக்ஸ் தேவைப்பட்டால் உங்கள் ஏரியாவில் வேணும்னாலுமே சொல்லுங்கள், நாங்களே புக் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கம்பெனி டெக்னீஷியன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் ஃபர்தராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.